ஹலோ ஆப்ஷன் ட்ரேடர்ஸ். 4/10/2024 நிஃப்டி 50 இண்டெக்ஸ் எந்த பக்கம் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம கிளியராக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஒன் டே டைம் ஃப்ரேம் வச்சு அனலைஸ் பண்ணுறப்ப இன்னைக்கு மார்க்கெட் ஒரு 550 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிராஸ் ஆகி நெகட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கு ஃபண்டமெண்டலாக ஒரு ரீசன் தான் என்னன்னா, ஈரான் இஸ்ரேலோட வார் தான் நம்மளுக்கு வேர்ல்டு வைடாகவே இம்பாக்ட் பண்ணி, அதே மாதிரி தான் நம்மளுக்கு இந்தியன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சஸ்லேயே இம்பாக்ட் இன்னைக்கு இருந்திருக்கு. சரிங்களா? ஓகே. இப்போ நம்மளுக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் நம்மளுக்கு எந்த கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு நெக்ஸ்ட் டுமாரோ பார்த்தீங்கன்னா 25,130 வரை எனக்கு ரீச் ஆகணும். அதாவது 25,000 to 25,130 தான் எனக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவலா நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல எனக்கு இருக்கு இப்போதைக்கு. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு ஆக்டிவ் ஆகிறப்ப 25,200 to 25,353 தான் நெக்ஸ்ட் எனக்கு லாங் டேர்ம் ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு கரண்ட்லி கிடைச்சிருக்கு. ஸோ நம்மளுக்கு மார்க்கெட் நாளைக்கு கேப் டவுன்ல ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ பார்ப்போம். கேப் டவுன்ல ஒரு வேளை நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு எந்த லெவல் அப்படின்னா ஒரு 25,230 கீழே ஓப்பன் ஆகுதுன்னா ஃபர்தரா 25,230லேயே நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒரு ரீட்ரெஸ் எடுத்துட்டு அங்கிருந்து மார்க்கெட் நம்மளுக்கு ஃபர்தரா விழுந்து 25,152 ரீச் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட் 25,036, அதாவது 24,982 25,036ல நம்மளுக்கு மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு ஷார்ட் டேர்ம் லெவல்ல. நிஃப்டி 50 பொறுத்தளவுக்கு இன்ட்ராடே கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே லெவல் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 25,230 நம்மளுக்கு பிரேக் பண்ணி நம்மளுக்கு அது கீழே ஓப்பன் ஆகுது. அப்படிங்கிறப்ப 25,130 230ல இருந்து 130 கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்ஸ் நம்ம ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் ட்ரை பண்ணலாம். இங்க இருந்து நம்மளுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் 25,230 வரையும் மார்க்கெட் போயிட்டு அகைன் நம்மளுக்கு அங்க இருந்து கீழே விழுகுது. அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு 24,900 வரையும் நம்மளுக்கு நாளைக்கு மார்க்கெட் விழுகிறதுக்கான சான்சஸ் நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல இருக்கு. சரிங்களா? பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ஒன் டே டைம் ஃப்ரேம் வச்சு அனலைஸ் பண்றப்ப நம்மளுக்கு பேங்க் நிஃப்டில எந்த லெவல் நெக்ஸ்ட் நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்க ரெடியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாக்டா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 51,000 என்னோட நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவலா நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த லெவலை வச்சு அனலைஸ் பண்ணி பாருங்க. கரண்ட்லி பாத்தீங்கன்னா ஒன் டே டைம் ஃப்ரேமோட அனலைஸை பேஸ் பண்ண அளவுக்கு 51,641 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போதைக்கு சப்போர்ட்டா ஆக்டிவ் ஆக வேண்டிய ஒரு லெவல். ஒருவேளை நம்மளுக்கு மார்க்கெட் நியூட்ரலாவே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப இந்த லெவல் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ரீச் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு நெக்ஸ்ட் 1 hour கன்ஃபர்மேஷன்ல என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்தரா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 51,000 நம்மளுக்கு மார்க்கெட் ரீச் பண்ணியிருக்கு. சரிங்களா? இப்போ 51,000 பிரேக் பண்ணி நம்மளுக்கு ரெடியா நிற்கிது. இப்போ 51,600 சரிங்களா? 51,600 தான் நம்மளுக்கு ஒன் ஆஃப் த நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவலாக இருக்கு. 51,600 ஒன் ஆஃப் த சப்போர்ட் லெவல். ஒன்ஸ் அங்கே பிரேக் பண்ணுச்சுன்னா 51,400 அடுத்த நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் லெவல். அதை பிரேக் பண்ணுச்சுன்னா நம்மளுக்கு 51,000 தான் அதுக்கு அடுத்த லெவல் சப்போர்ட். சரிங்களா? நம்மளுக்கு இன்ட்ராடேவில் என்ன கன்ஃபர்மேஷன் கொடுக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இன்ட்ராடேல என்ன கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51,966. ஸோ இதுக்கு கீழே இருக்க வரையும் மார்க்கெட் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 51,966 கீழே இருக்க வரையும் நம்மளுக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ நம்மளுக்கு எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா 51,630, அதாவது 630 to 650. ஸோ இதுக்குள்ள நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் எடுக்கணும். பட் நம்மளுக்கு அதை பிரேக் பண்ணுது அப்படின்னா 51,330. ஸோ இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டா இன்ட்ராடேக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 50,000 அதாவது 51,000 சரிங்களா? 51,000 ஓகே. 51,000 எக்ஸாக்டா நம்மளுக்கு ஒரு குரூசியல் லெவல் சப்போர்ட்டா நம்மளுக்கு இன்ட்ராடேவை பொறுத்தளவுக்கு அமையறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. 50,800 to 50,900, அதாவது 50,800 to 51,000 நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த குரூசியல் லெவல் சப்போர்ட்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நாளைக்கு மூமெண்ட்ல நம்ம பார்ப்போம். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான லெவல்ஸ். நிஃப்டி இண்டெக்ஸ் ஒன் டே டைம் ஃப்ரேம் வச்சு அனலைஸ் பண்றப்ப நிஃப்டி இண்டெக்ஸ் நம்மளுக்கு ஒரு குரூசியல் லெவல் சப்போர்ட் எடுக்க எங்க சான்ஸ் இருக்கு அப்படின்னா 23,618 to 23,723 தான் நம்மளுக்கு லாங் டேர்ம் லெவல் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க சான்சஸ் அதிகமா இருக்கு. ஷார்ட் டேர்ம் அனலைஸை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் எங்க உட்காந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,920 இந்த லெவலில் ரீச் பண்ணி நம்மளுக்கு ஃபர்தரா மார்க்கெட் நம்மளுக்கு கீழே விழுகிறோம். நாளைக்கு நம்மளுக்கு மார்க்கெட் ஒருவேளை நம்மளுக்கு
கேப் டவுன் ஆர் நியூட்ரல் லெவலில் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப ஃபர்தராக நம்மளுக்கு 23,800 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 23,683 வந்து மார்க்கெட் வந்து கீழே விழுந்துட்டு இங்கேருந்து இப்படி ஒரு ரீட்ரஸ் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அகைன் நம்மளுக்கு மார்க்கெட் நெக்ஸ்ட் சப்போர்ட் நோக்கி வரப்ப 23,400 23,427 to 23,500 இந்த லெவலுக்குள்ள நம்மளுக்கு வந்து மார்க்கெட் நாளைக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதா என்னோட ஐடியா. இன்ட்ராடே லெவலோட கன்ஃபர்மேஷன் நிஃப்டி எந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு 23,920 பிரேக் பண்ணலனாலே நம்மளுக்கு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் தான். உங்களுக்கு ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரென்த் கிடைக்குது அப்படின்னா அது எவ்வளவு தூரம் போறதுக்கான இன்ட்ராடேல வந்து உங்களுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,165 வரையும் தான் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஒன்ஸ் நம்மளுக்கு அதை பிரேக் பண்ணுதா 23,750 பிரேக் பண்ணுதா அப்படின்னா 23,498 அதாவது 23,500 இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி 23,500 வந்து நம்மளுக்கு ஃபின்னிஃப்டி இண்டெக்ஸ் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் தான் இன்ட்ராடே லெவலை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன். திஸ் லெவல்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி என்னோட ஐடியாஸ் மட்டும்தான் சரிங்களா. ஸோ சப்போர்ட் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி அண்டு மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லு என்னோட அனலைஸ் மட்டும்தான். ஸோ இதை வந்து நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. ஏன்னா இது நான் லேர்ன் பண்ணதுலேருந்து எனக்கு கிரியேட் பண்ண ஸ்ட்ராட்டஜி இது ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் டெய்லி நீங்கள் பார்க்கணும், உங்களோட ட்ரேடிங் கரியரை நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் அகைன் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு தாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் யுவர் பிளான் யுவர் ட்ரேட் சரிங்களா. ஸோ இந்த விஷயத்த வந்து மறந்துடாதீங்க. I am not a SEBI registered advisor. This video full and fully education purpose only. Okay. Thanks for watching. Thank you.